முயன்று தவறி கற்றல். இது முன்மொழிந்தவர் தாண்டெக். தாண்டெக் என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்றல் என்பது தூண்டல் துலங்கள் இணைப்பால் ஏற்படும் ஒரு செயல்முறைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சிக்கல் வரும்போது அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நம்ம பல முறை முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சி பண்ணும்போது சில தவறுகள் ஏற்பட தான் செய்யும். அந்த பல தவறுகளை தாண்டி அந்த தவறுகளை குறித்து கடைசியில் ஒரு சரியான பாதையை கண்டுபிடிச்சு அந்த செயலை நம்ம நிலைநிறுத்துவோம். அதுதான் தாண்டெக் வந்து சொல்றாரு. இதுதான் முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர். இப்போ இவர் ஒரு பசியுள்ள பூனையை ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடிச்சு வைக்கிறாரு. வெளியே வந்து ஒரு கருவாடு துண்டு இல்லை ஒரு மீன் துண்டை வந்து உணவாக வெளியே வைக்கிறாரு. இப்போ இந்த பூனை அது எப்படியாவது வெளியே வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அதை முயற்சி பண்ணுது. அங்கே எங்கே சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் அதனால முடியல, இந்த கதவை திறக்க முடியல. ரொம்ப நேரம் அதை முயற்சி பண்ணி பார்க்குது. கடைசியில் இங்கே ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு நெம்புகோல். அதை இழுத்தா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நெம்புகோல் அழுத்தும் போது அந்த கதவை திறந்துருது. இந்த கதவை திறக்கிறதுக்காக இது பல முறை முயற்சி பண்ணி அதை தோல்வி விடுறது. கடைசியாக சரியான பாதையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி இந்த உணவு கொடுக்கும்போதும் கரெக்டாக அந்த நெம்புகோல் அழுத்தி கதவை திறந்து வெளியே வந்து உணவு எடுத்து பழகிக்குது. இதை தான் தாண்டெக் வந்து இந்த சோதனை மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த பூனை ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறை முயற்சி பண்ணிக்கிறது. பாவம் அப்பாவி பூனை. இதில் அப்பாவி அப்படிங்கிறது ஆயத்த விதி, பா பயிற்சி விதி, வி விளைவு விதி. ப வி. அதாவது தாண்டெக்கும் கற்றல் விதிகள் 3 விளைவுகளை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆயத்த விதி, செகண்ட் பயிற்சி விதி, தேர்டு விளைவு விதி. இந்த பூனை ஃபர்ஸ்ட் ஆயத்த விதின்னு பார்க்கும்போது இந்த பூனை வந்து அந்த கருவாடு துண்டை எடுக்கிறதுக்காக ஆர்வமாக ஃபர்ஸ்ட் அதை தயார்படுத்திருக்கு. அதுதான் ஆயத்த விதி. ரெண்டாவது பயிற்சி, அதை எப்படியாவது எடுக்கணும் அங்கே எங்கே சுற்றி வந்து கரெக்டாக பல பயிற்சிகளை மேற்கொண்டு அந்த நெம்புகளை கரெக்டாக அழுத்திடுது. அதுதான் பயிற்சி விதி. லாஸ்ட்டாக விளைவு விதிங்கிறது அந்த மாதிரி பயிற்சியை மேற்கொண்டதுனால கடைசியாக இதோட விளைவு என்ன, அந்த மீன் துண்டை வந்து கதவை திறந்து கரெக்டாக எடுத்துருது. அதை எடுக்கும்போது அந்த பூனைக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த பயிற்சினால ஏற்பட்ட விளைவு வெற்றி. இதை தான் தாண்டெக் வந்து சொல்லியிருக்காரு. இதே தாண்டெக்கும் கற்றல் விதிகள் கிளாஸ் ரூம் ஒரு வகுப்பறை கற்பித்தல் வந்து சொல்லிருக்காரு. ஆயத்த விதி, ஒரு கற்றல் கற்பித்தல் செயல்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாணவன் உடல் அளவிலையும் மனதளவிலையும் சூழ்நிலையிலையும் தன்னை பற்றி தயார்படுத்திக்கலாம், ஆர்வப்படுத்திக்கலாம். ஒரு பாடத்தையோ ஒரு கற்றல் செயல்பாடையோ கற்பித்தலுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பயிற்சி விதி, ஒரு செயலை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த செயலை மீண்டும் மீண்டும் பயிற்சி செஞ்சு பார்க்கணும். திரும்ப அதை செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் ஞாபகம் இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு 3வது விதி. என்ன விளைவு, அந்த கற்பித்தல் செயல்பாடுகளில் அவங்க வெற்றி அடையணும். இல்லை ஒரு போட்டி விளையாடும்போது ஒரு போட்டி வைக்கிறாங்க, அந்த போட்டியில் எல்லாருக்கும் என்னவா இருக்கும், அதை ஜெயிக்கணும், அந்த போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்கணும். அதுதான் விளைவு விதி. அப்போது ஆயத்தப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கான பயிற்சி மேற்கொள்ளணும். 3வது அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அந்த வெற்றி மூலமாக ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு அன்பு அரவணைப்பு அது மாதிரிலாம் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷம் தான் விளைவு. இந்த 3 விதிகளையும் தான் தாண்டெக் வந்து அவருடைய கற்றல் விதிகளில் சொல்லியிருக்காரு. இது அந்த பூனையை வச்சு ஞாபகப்படுத்திக்கலாம். பா வி இந்த ஆர்டரில் வச்சுக்கலாம். ஆயத்த விதி, பா பயிற்சி விதி, வி விளைவு விதி வச்சுக்கிறதுக்காக இப்போ தாண்டெக் வந்து பூனையை வச்சு செயல்படுத்திக்கிறாரு சோதனையை. பூனை வந்து ஒரு வீட்டிலே இருக்குது. அது சுவர் மேலே இன்னொரு சுவருக்கு தாண்டி சேட்டை பண்ணும். இப்போ தாண்டெக்